அப்படியே வாங்க 26வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கன்னா 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இரண்டாவதாக யார் என்று சொன்னால் சிரேனே ஊரானாகிய சீமோன். சீமோன் இடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிரேனே ஊர் அப்படி என்கிறது இன்றைய லிபியா தேசத்தில் இருக்கிறது. லிபியா தேசத்தில் இருக்கிறது. ஒருவேளை இன்றைய லிபியர்கள் கருப்பு இனத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சிரேனே ஊர் சீமோன் இந்த கருப்பு இனத்தவராக இருக்கலாம் என்று அறியப்படுகிறார். பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, இந்த மனுஷன் எங்க வந்தார்னு சொன்னா பஸ்கா கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வந்தார். அன்னைக்கு ஒரு பண்டிகை எருசலேமில் நடக்குது. அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக இவர் எருசலேமுக்கு வந்தார். இந்த மனுஷருக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். இவருடைய பிள்ளைகளுடைய பெயர் அலெக்சாண்டர், இன்னொருவருடைய பெயர் ரூஃப். அது எங்கே இருக்கிறதால் மார்க்கு 15வது அதிகாரம் 21வது வசனத்திலே இருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 32வது வசனத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்படியே சிலுவையை சுமந்து கொண்டு அப்படியே வர்றார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு இப்படி வர்றார். முந்தின நாள் வியாழக்கிழமைன்னு வைத்துக்கொள்வோமே, முந்தின நாளிலேருந்து அவர் ஒன்றுமே சாப்பிடலை. அவருக்கு தோளில் இப்போ கடுமையான கனம் கொண்ட ஏறக்குறைய 135 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சிலுவையை தூக்கி வைக்கிறாங்க. அவரால் நடக்க முடியல. முந்தின நாளே அவர் எதையும் சாப்பிடலை, ராத்திரி முழுவதும் தூங்கலை, அங்கேயும் இங்கேயும் விசாரணைன்னு போட்டு அலக்கழிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக இந்த சிலுவையை தோளில் வைக்கிறவர்னு அவரால் சுமக்க முடியல, விழுந்து விடுகிறார். இந்த சிலுவையை யார் மேலே வைக்கலாம், எப்படி அந்த அறையப்படுகிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் என்கிறதான நேரத்தில் இந்த லிபியா தேசத்தார் இந்த சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன் அப்படி வர்றார். வந்த உடனே ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சிலுவையை அவன் மேலே வைப்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறார் என்றால் கம்பல் பண்ணுகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் முதலாவது கட்டாயப்படுத்தப்பட்டார். பிறகு இந்த மனுஷன் அந்த சிலுவையை சுமந்து நேரடியாக எங்கே போயிட்டார்னு சொன்னான், ஆண்டவரை சிலுவையில் அறையப்படுகிற இடம் வரைக்கும் இந்த சிலுவையை அவர் கொண்டு போய் வைத்து விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற சம்பவங்கள் அப்போஸ்தல நடபடிகளிலேயே இருக்கிறது. இந்த மனுஷன் சிலுவையை சுமந்தார். சுமந்து விட்டு நேர வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தார். சூழ்நிலைகள் எல்லாம் சொன்னார். டேய், இங்கே பாருங்கடா, நான் போனேன், நான் போய் அங்கே பண்டிகைக்காக போனேன். ஒரு பாவமும் அறியாத அவர் சிலுவையை சுமப்பதற்கு தடுமாறி கொண்டிருந்தார். அந்த சிலுவையை என் மேலே வைத்தார் அப்படி என்று சொல்லி நிலைமைகள் எல்லாம் சொல்லுகிறதான நேரத்தில் சரித்திரப்படி சொல்லுகிறது, இவர் அந்த சிலுவையை இதை தோளில் வைத்ததான நேரத்தில் ஒரு சிலுவையின் பிரசனம் இவரை பிடித்திருக்கிறது. இவரை பிள்ளைகள் கட்டி பிடித்திருக்கிறார்கள். பிள்ளைகள் மேலையும் அந்த சிலுவையை குறித்த ஏக்கமும் பாரமும் வந்திருக்கிறது. நடந்தது என்னவென்றால், அடுத்த காலத்தில் சபையின் காலத்தில் இந்த பிள்ளைகள் சபைக்கு தூணாக மாறிவிட்டார்கள் என்று ரோமர் 16:15 இருக்கிறது. ரூஃபுக்கு தெரிந்து கொள்ள ரூஃபை அவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரூஃப் யார் என்று சொன்னால் சிலுவை சுமந்த சிரேனே ஊரானுடைய சீமோனுடைய மகனாக இருக்கிறார். நான் 2வது நிச்சயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 2வது நிச்சயம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை ஆரம்ப காலத்தில் கர்த்தர் சில காரியங்களில் நம்மை பலவந்தம் பண்ணலாம். ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் பலவந்தம் பண்ணலாம். ஜெபத்துக்கு அடுத்த காரியத்தில் பலவந்தம் பண்ணலாம். ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறதுக்கு அடுத்த காரியத்தில் நம்மை பலவந்தம் பண்ணலாம். ஆனால் அந்த சுமையை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட தூக்குவீர்கள் என்று சொன்னால், என்னுடைய தலைமுறையும் கர்த்தர் கௌரவப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். இருக்கிறீங்களா? புரிகிறவங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம்.
நல்ல அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சிலுவை சுமக்கிறதுனால, நான் சிலுவை சுமக்கிறதுனால என்னை ஆண்டவர் விட்டுவிட மாட்டீர், என் தலைமுறையை விட்டுவிட மாட்டீர். ஆண்டவரே, என் தலைமுறையின் மேல அந்த சிலுவையின் அன்பு வெளிப்படுவதாக, அந்த சிலுவையின் மேன்மை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஒன்றாவது நிச்சயம் பாவ மன்னிப்பின் நிச்சயம். இரண்டாவது நிச்சயம், தலைமுறைகளை ஆண்டவர் கைவிட மாட்டேன் என்கிற நிச்சயம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரே ஒரு ஆயுசில் ஆண்டவருக்காக சிலுவை சுமக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருக்காக நான் சிலுவை சுமக்கணும். கைகளை உயர்த்துறவங்க நல்ல கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரும். ஆரம்பத்தில் ஒருவேளை நம்ம பலவந்தம் பண்ணப்பட்டது போல இருக்கலாம். சிலுவை சுமக்கிற ஒரு மனிதனுக்கு தான் விரும்புகிறது ஒருவேளை நடக்காமற் போகும், ஒருவேளை கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் முடிவு கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். வாலிப காலத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது. ஐயா, இந்த ஒரே ஒரு ஆயுசில் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிடணும். இந்த ஆயுசில் ஆண்டவருக்காக ஏதாவது ஓடிடணும். ஒரே ஒரு ஆயுசு, 80 ஆண்டுகள், 80 வருஷம் வாழுகிறோம்னா வெறும் 29,200 நாள் தான் வாழுகிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை தந்தார், நல்ல பலனை தந்தார். இந்த ஒரே ஆயுசில் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமோ அவ்வளவு ராஜாவுக்காக பிரயாசப்படுவோம். ஒரு சிரேனே ஓரான், வேற நாட்டை சேர்ந்தவர், வேற இனத்தை சேர்ந்தவர், அவரை கூட சிலுவை சுமப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய தலைமுறைகளை கூட சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றினது உண்மைன்னு சொன்னார். ஆண்டவர் ஜாதி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, மதம் பார்த்து நம்மை பயன்படுத்துகிறவர் அல்ல, அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இங்க சபையில் ஜாதிக்கு இடம் இல்லை, மதத்திற்கு இடம் இல்லை, நிறத்துக்கு இடம் இல்லை. ஆண்டவர் அர்ப்பணிப்பை பார்த்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், அர்ப்பணிப்பை பார்த்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எங்க ஊழியத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புவீராக, பயன்படுகிற ஒரு சேனையை எழுப்புவீராக, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புவீராக. சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவீராக. ஆண்டவரே எழுப்புவீராக. பார், ஆண்டவர் அந்த நிச்சயத்தை நமக்கு தருவாராக. இந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டாலும், இந்த காலத்தில் நான் ஒருவேளை அவமானப்பட்டாலும், இந்த காலத்தில் நான் ஏளனங்களை அனுபவித்தாலும், இந்த காலத்தில் ஒருவேளை எனக்கு திராணிக்கு மிஞ்சினதாக தோன்றினாலும், ஆண்டவர் என்னை நம்புகிறார், ஆண்டவர் என்னை நம்புகிறார். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டுமே, கிருபையை தருகிறார். லிரிக்ஸ் போடுங்கப்பா, முடிஞ்ச அதை நித்தமும் காத்து கொள்வே, கிருபையை தருகிறார், விருதாவாகிடே அதை நித்தமும். கரங்களை அசைத்து பாடலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார்,
சுமப்பா. என் அன்புக்குரியவர்களே, அதை விட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் பிள்ளைகளை நல்ல ஊழியக்காரங்களாக மாறணும்னு நீங்கள் அர்ப்பணிங்க. எங்கள் பிள்ளைகள் இருந்த ஒரே ஆயுசில் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், அவங்க ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நித்தியத்துக்காக எங்கள் பிள்ளைகள் பயன்படணும்னு சொல்லி அர்ப்பணிங்க. எங்கள் பிள்ளைகள் உலகத்தை கலக்கிறவங்களாக மாறணும்னு அர்ப்பணிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி பெரிய மகிமைக்கு காரணமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.